சிலாகிசம் அப்படின்றது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்க்கு வந்துட்டு 5 மார்க்கில் கேட்குற கொஷின். சிலாகிசம் அப்படின்றது ஒரு க்ரீக் வேர்டு. இது அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லாஜிக்கல் திங்கிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிலாகிசத்தில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஆல், சம், சம் நாட், நோ. இப்போ இந்த ஆல் சம் அப்படின்றது என்ன அப்படின்னா பாசிட்டிவ்க்காக நம்ம சொல்லுவோம். சம் நாட், நோ அப்படின்றது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்க்கு. இப்போ ஆல் ஸ்டேட்மெண்ட்க்கு எப்படி வென் டயக்ராம் வரையலான்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா எல்லா ஏவும் ஃபஸ்ட்டு ஆளுக்கு பக்கத்தில் யார் முதல்ல இருக்காங்களோ அந்த பர்சன் தான் என்ன அப்படின்னா ஏ. ஸோ அந்த பர்சன் வந்து சின்ன சர்க்கிளில் போட்டுக்கோங்க. அவங்களுக்கு மேலே என்ன பண்ணிக்கோங்கன்னா செகண்டாக இருக்கிறவங்கள போட்டுக்கோங்க. அப்போ ஆல் ஏ ஆர் பிக்குரிய டயக்ராம் ஃபஸ்ட்டு ஆள் பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த சர்க்கிளில் வரணும். அதுக்கு வெளியே அவுட்டர் சர்க்கிளில் யார் வருவாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட்டில் இருக்கவங்க வருவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா எல்லா ஏவும் இந்த இப்போ ஏல உள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து 1 2 3 இருக்குது அப்படின்னா அது பிலையும் இருக்கும். ஏல வந்து 1 2 3 இருக்குன்னா பிலையும் வந்து என்ன 1 2 3 அப்படின்ற நம்பர்ஸ் இருக்கும். அடிஷ்னலாக நிறைய நம்பர்ஸ் இருக்கலாம். அதுதான் இதோட மீனிங். ஆனால் பட் ஏல இருக்க எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னா பி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனால் அடிஷ்னலாக நமக்கு வந்து பியில் வந்து இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் இந்த ஆல் ஸ்டேட்மெண்ட்க்குரிய டயக்ராம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்லலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன கன்க்ளூஷன்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னா ஆல் ஏ ஆர் பி அப்படின்னா இப்போ சம் ஏ வந்து பி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கரெக்ட். ஏன்னா சில ஏ வந்து பியில் இருக்காங்க. அப்போ சம் ஏ ஆர் பி அப்படின்றது கரெக்டு. சம் பி ஆர் ஏ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஏன்னா சம் பி வந்து இங்கே ஏல இருக்காங்கல்ல, ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். ஆல் ஏ ஆர் பி இந்த டயக்ராமுக்கு ஆல் ஏ ஆர் பி அப்படின்னா கரெக்ட். ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டே அதுதான். இப்போ ஆல் பி ஆர் ஏ அப்படின்றது கரெக்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பு. ஏன்னா இங்கே உள்ளே இருக்க சர்க்கிள் அப்படின்ற பர்சன் வந்துட்டு ஒரு சைல்டு ரிலேஷன்ஷிப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வெளியே இருக்க பி அப்படின்றது வந்து பேரண்ட் ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த சைல்டு அதாவது பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாமே சைல்டுக்கு போனால் சைல்ட்லேருந்து எல்லாமே பேரண்ட்க்கு வராது இல்லையா? அப்போது ஆல் அப்படின்றது சைல்டு பேரண்ட் ரிலேஷன்ஷிப் நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ வந்து ஏ அப்படின்றது வந்து எல்லாமே பியில் இருக்கும். ஆனால் எல்லா பியும் வந்து ஏல இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ஆல் பி ஆர் ஏ அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா இந்த இடத்துல தப்பு. இப்போ சம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு எப்படி டயக்ராம் வரையுதுன்னு பார்க்கலாம். சம் ஏ ஆர் பி அப்படின்னா சில ஏ பியில் இருக்காங்க அப்படின்றது. ஏ அப்படின்ற ஒரு பார்ட் இப்படி இருக்குன்னா சம் பார்ட் அப்படின்றது எந்த பார்ட்டானாலும் இருக்கலாம். இந்த ரெண்டு பார்ட்டுமே ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்குது. அப்போ சம் ஏ ஆர் பி அப்படின்னா இந்த மாதிரி. சம் பி ஆர் ஏ அப்படின்னா சேம் தான். சம் ஏ ஆர் பினாலும் சேம் தான், சம் பி ஆர் ஏனாலும் சேம் தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எந்தெந்த கன்க்ளூஷன்லாம் கரெக்டாக வரும்னா சம் ஏ ஆர் பி கரெக்ட், சம் பி ஆர் ஏ ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா கரெக்ட். அதாவது சம் ஏ ஆர் பி கரெக்ட், சம் பி ஆர் ஏ கரெக்ட். சம் நாட் அப்படின்ற டைலாக் பார்ப்போம். சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சம் ஏ அப்படின்ற ஒரு வென் டயக்ராமில் சில பார்ட் ஏதோ சம் பார்ட் என்ன பார்ட்னு எனக்கு தெரியாது, அந்த பார்ட் என்ன அப்படின்னா பி கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. சம் ஏ வந்து பியில் இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன கன்க்ளூஷன்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா சம் ஏ ஆர் நாட் பி அப்படின்றது ஸ்டேட்மெண்ட்டே கன்க்ளூஷனாக வந்தால் கரெக்டு. சம் பி ஆர் நாட் அப்படின்னு வந்துச்சுன்னா கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக தப்பு. ஏன் அப்படின்னா சம் ஏ பியில் இல்லைன்னு எனக்கு சொல்லிட்டேன் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில். அப்புறம் ஏன் சம் பி ஆர் நாட் ஏ வந்தால் தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா பியோட ரிலேஷன்ஷிப் பற்றி நமக்கு தெரியாது. ஸோ இந்த சிலாகிசத்தில் நீங்களாக ஒரு அசம்ஷன் பண்ணவே கூடாது. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது கன்க்ளூஷனை வெரிஃபை ஆனால் மட்டும்தான் அதை வந்து கரெக்ட் பண்ணணுமே தவிர நம்மளாம் ஒரு அசம்ஷன் போடக்கூடாது. இங்கே பியில் உள்ள எந்த ஒரு பார்ட்டாவது ஏல இல்லாமல் இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி பி இருக்கு இல்லையா, இல்லை ஏதாவது ஒரு பார்ட் வந்து ஏல இல்லாமல் இருக்குது நமக்கு ஏதாவது கண்கூடாக தெரியுதா அப்படின்னா கிடையாது. அப்போது ஏல உள்ள சில பார்ட் அப்படின்றது தான் பியில் இல்லை. சப்போஸ் இந்த பி வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த டைமென்ஷனில் இருந்து ஏயோட இந்த பார்ட் மட்டும் இந்த பியில் இருந்து இல்லாமல் இருக்கலாம். அதாவது பியோட ஃபுல் பார்ட்டுமே ஏக்குள்ளே இருந்து ஏல உள்ள சில பார்ட் மட்டும் பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் பட் நமக்கு தெரிஞ்சது இந்த ரிலேஷன்ஷிப் தான். இதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் பிக்கு வந்து ஏ இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அசம்ஷன் பண்ண முடியாது. ஸோ வந்து இந்த ஆன்சர் வந்து தப்பு. நோன்ற ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நோ ஏ ஆர் பி அப்படின்னா
ஏ அப்படின்ற பர்சனுக்கும் பி அப்படின்ற பர்சனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. அவங்க 2 பேருமே ஒரு எனிமி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ ஏஆர்பினா இவங்க 2 பேருக்கும் எந்த ஒரு நம்பர்ஸ் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன கன்க்ளூஷனில் கரெக்டாக இருக்குன்னா நோ ஏஆர்பி, நோ பிஆர்ஏ, இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஒன்லி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஒன்லி ஏ ஆர் பி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்லி வந்து இந்த பி வந்து ஏல மட்டும்தான் இருக்கும். இந்த ஒன்லி வந்துச்சுன்னா என்ன நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்படின்னா ஒன்லியே பார்த்துட்டிங்கன்னா கடைசி ஸ்டேட்மெண்ட்டை சர்க்கிளில் போடணும். அதாவது ஆளோட ரிவர்ஸ். ஆளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் போடுவோம், ஒன்லிக்கு கடைசி. அப்போ பியை போட்டுட்டு பிக்கு மேலே ஏ போட்டுருங்க. போட்டு முடிச்சோன்னே என்ன பண்ணிருங்கன்னா இந்த பியை வந்து ஒரு லைட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன வித்தியாசமாக போட்டு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இந்த பி அப்படின்ற ஒருத்தர் வந்து ஏ கூட மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருப்பார், ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். இதை தாண்டி இந்த பிஏ வந்து நீங்கள் யாரு கூடயும் சம் ரிலேஷன்ஷிப்லையோ நாட் ரிலேஷன்ஷிப்லையோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ஏ ஆர் பின்னா ரொம்ப 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 கன்ஃபியூஸ் ஆகிற எக்ஸாமில் நம்ம மிஸ்டேக் பண்ணுற ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். ஒன்லி ஏ ஆர் பி அப்படின்னா என்ன நல்லா ஞாபகம் இருக்குன்னா பி அந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் உள்ள நம்பர்ஸை கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஏ போட்டுக்கோங்க. அது மாதிரி இந்த கீழே போட்டோடனே இது வந்து நார்மல் ஆல் ஆர் பி கிடையாது. ஸோ இந்த உள்ள ஒன்லி அப்படின்னா ஒன்லினா இவன் கூட மட்டும்தான், அப்படியே ஏ கூட மட்டும்தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பி வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். சப்போஸ் எக்ஸாமில் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்லி பி ஆர் ஏன்னு கொடுத்துட்டு சம் பி வந்து சியா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த பியை வந்து சியில்னு யார் கூடயும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏ வந்து யார் கூடனாலும் இருக்கலாம், ஆனால் பியை வந்து எந்த ஒரு காரணத்தினாலையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா யார் கூடயும் வந்து மர்ஜ் பண்ணக்கூடாது. ஒன்லி a few ஏ ஆர் பி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சம் கண்டிஷனும் சம் நாட் கண்டிஷனும் சேமாக இருக்கும். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சம் ஏ வந்து பி, சம் நாட் ஏ வந்து நாட் பி. புரியுதா? சம்மும் சம் நாட்டும் சேர்ந்த கண்டிஷன் தான் ஒன்லி a few. அதாவது சம் ஏ வந்து பியில் இருக்குது, சம் ஏ வந்து பியில் இல்லை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். இப்போ இதில் வந்து என்னென்ன கன்க்ளூஷன்லாம் கரெக்டாக வரும்னா சம் ஏ ஆர் பி கரெக்ட், சம் பி ஆர் ஏ அதுவும் கரெக்ட், சம் ஏ ஆர் நாட் பி ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், சம் பி ஆர் நாட் ஏ கண்டிஷன் தப்பு. ஏன் அப்படின்னா எனக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒன்லி a few ஏ ஆர் பி அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு வர இந்த ஃபியூ பக்கத்தில் வராங்களா இவங்க மட்டும்தான் சம் நாட் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்களே தவிர பிக்கும் ஏக்கும் நாட் ரிலேஷன்ஷிப் எனக்கு டேரெக்டாக தெரியாது. ஸோ அப்போ சம் பி ஆர் நாட் ஏவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இது வராது. அதனால என்ன பண்ணுங்கன்னா ஒன்லி a few பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி a few பக்கத்தில் கரெக்டாக இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி நமக்கு தெரியணும். ஏதாவது ஸ்டேட்மெண்ட்டில் டயக்ராம் நம்ம நார்மலாக சம் ஏஆர்பி மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் இன்னும் 2-3 கண்டிஷன்ஸ் வரும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்லி a few அப்படின்னால டக்குன்னு நம்ம கையில் என்ன பண்ணிடணும், அது சம் நாட்டு சேர்த்து அந்த யார் கூட சம் நாட்டில் இருக்காங்களோ அவங்கள போட்டு விட்டுறணும். இதுக்கு அடுத்த வீடியோவில் இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். மறக்காமல் வீடியோ வந்து பாருங்கள்.